திருப்பூரிலிருந்து அயோத்திக்கு ராமர் பாதம் கொண்டு செல்லும் தொடக்க நிகழ்வுக்கு உயர்நீதிமன்றம் அனுமதியை மறுத்திருக்கிறது. திருப்பூரிலிருந்து அயோத்திக்கு ராமர் பாதம் கொண்டு செல்லும் தொடக்க நிகழ்வுக்கு உயர்நீதிமன்றம் அனுமதியை மறுத்திருக்கிறது. ராமர் பாதத்தை அயோத்திக்கு கொண்டு செல்லக்கூடிய தொடக்க நிகழ்வுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திருப்பூர் மாவட்ட அகில பாரத் அயோத்தி ராமர் கோயில் குடமுழுக்கை கொண்டாடும் வகையில் ராமர் பாதங்களை வைத்து பூஜை செய்யும் நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ராமர் பாதங்களை ராமேஸ்வரம் வரை ஊர்வலமாக எடுத்துச் சென்று அங்கு பூஜை செய்து அயோத்திக்கு கொண்டு செல்லவும் முடிவு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் உயர்நீதிமன்றம் இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. எமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். அவரிடம் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். ரமேஷ், ஏன் உயர்நீதிமன்றம் ராமர் பாதத்தை தொடக்க நிகழ்வுக்கு எடுத்துச் செல்வதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கு? இந்த வழக்கை தொடர்ந்தது யாருன்னா திருப்பூர் மாவட்டத்தினுடைய அகில பாரத இந்து மகா சபா தலைவர் பாலகிருஷ்ணன். இவர் தான் அந்த வழக்கை தொடர்ந்தாரு. அவர் தான் அந்த வழக்கில் என்ன தெரிவிச்சிருந்தாருன்னா, அந்த அயோத்தியில ராமர் கோயில் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டதை கொண்டாடும் வகையில திருப்பூர் அனுப்பர் பாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த கருப்பராயன் திருக்கோயில அந்த ராமர் பாதங்களை வைத்து பூஜை செய்யும் நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதா அவர் தெரிவிச்சிருந்தாரு. அந்த பாதங்களை ராமேஸ்வரம் வரை ஒரு வாகனத்துல ஊர்வலமாக எடுத்து சென்ற பின்பு அங்கு ராமேஸ்வரம் கோயில வச்சு பூஜை செய்த பின்பு அங்கிருந்து அயோத்திக்கு ரயில் மூலியமா கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த தொடக்க நிகழ்வுல இந்து மகாசபையினுடைய மாநில நிர்வாகிகள் பங்கேற்பதாக இருக்கிறதாகவும், ஆனால் தொடக்க விழாவுக்கு மற்றும் அந்த வாகன ஊர்வல நிகழ்வுக்கு காவல்துறை அனுமதி மறுத்துதான் அவர் இந்த வழக்குல குறிப்பிட்டிருந்தார். எனவே இந்த தொடக்க விழாவிற்கு வாகன ஊர்வலத்திற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றுதான் அவர் அனுமதி அளிக்க வேண்டும் என்று போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த வழக்கு தான் நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போ காவல்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் குற்ற வழக்கறிஞர் உதயகுமார் மனுதாரர் ஏற்கனவே இந்து முன்னணி அமைப்பில் இருந்து நீக்கப்பட்டவர் என அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் இந்து முன்னணியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும், மேலும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு விநாயகர் சதுர்த்தி அந்த நிகழ்வின் போது அனுமதியின்றி சிலைகள்லாம் வைத்து தொடர்பாக புகார்கள் உள்ளதாகவும், சிலைகள்லாம் காவல்துறை அப்புறப்படுத்தப்பட்ட புகார்கள் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் அவர் தனிப்பட்ட முறையில் போய் கோயிலுக்கு செல்வதையோ இல்ல பாதங்களை வைத்து பூஜை செய்வதையோ அது நாங்க யாரும் தடை செய்யல என்றும், ஆனால் சம்பந்தப்பட்ட கோயிலோட அனுமதியும் வாங்கவில்லை, நெடுஞ்சாலைத்துறை அனுமதி பெறவில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இது முழுக்க அரசியல் உள்நோக்கத்திற்காக இது போல நிகழ்வை ஏற்பாடு செய்திருப்பதாகவும், எனவே இந்த நிகழ்வுக்கு அனுமதிக்க கூடாது என்றும் அவர் எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் மனுதாரர் தனிப்பட்ட முறையில் போய் அந்த பாதங்களை வைத்து தரிசித்து அதை எடுத்து செல்வதற்கு எந்த அனுமதியும் தேவையில்லை, ஆனால் இப்படி ஊர்வலம் மற்றும் இந்த தொடக்க நிகழ்வுக்கெல்லாம் அனுமதிக்க முடியாது என்று கூறி அந்த வழக்கையை முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.